மை நேம் இஸ் மிஸ்ஸஸ் பிரேம்லதா தமிழ்மாறன். என்னுடைய பங்கு வந்து ஹோலி ட்ரினிட்டி சர்ச் ஜிஜி நகர்லேருந்து வரேன். ஐ யூஸ் டு கம் இங்கே வந்து ஃபாதரே நல்லா தெரியும். நான் ஒவ்வொரு டியூஸ்டே வருவேன். எனக்கு தைராய்டு ப்ராப்ளம்ன்றது வந்து 15 16th அந்த ஏஜ்லேருந்தே இருக்குது. டிஃபிஷியன்சி தான், அயோடின் டிஃபிஷியன்சி இருந்தது. டேப்லெட்ஸ் எடுத்தேன். திரும்பி அது வந்து ஆசிலேஷனாக இருக்கும். டேப்லெட் சாப்பிடுவேன், மெலிஞ்சிருவேன், திரும்பி பல்ஜி ஆயிடுவேன். வெளியில் தெரியாது, லுக்கிங் குட் அப்படி தான் இருக்கும். பட் அந்த தைராய்டுன்றது வந்து ஜாயிண்ட் வலிக்கும். உட்கார முடியாது, ஏந்திரிக்க முடியாது, ஒர்க் பண்ண முடியாது கண்டினியூஸாக. ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன். ஒரு மாதிரி மூச்சு வாங்குறது மாதிரி நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். ஏஜ் ஆக ரொம்ப எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. இப்போ ரொம்ப சஃபர் பண்ணேன். ஒரு 4-6 months தான் வந்து கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியல. நீங்கள் வரப்போ சேர் போட்டு தான் உட்காந்து போய் சிஸ்டர்ஸ்க்குலாம் தெரியும், பக்கத்தில் சேர் போட்டு தான் இது வரைக்கும் உட்காந்துருந்தேன். காலையிலையும் சேர் போட்டு தான் உட்காந்துருந்தேன். ஆஃப்டர் த காஸ்பல் ஃபாதர் வந்து ஹீலிங் ப்ரேயர் அப்படின்லாம் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக அவர் சொன்ன ஒரே வார்த்தை வந்து வார்த்தை குணமாக்கும். ஆண்டவர் தான் வார்த்தை, வார்த்தை குணமாக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த நேரம் எல்லாருக்கும் என்னென்னமோலாம் பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே, நான் வந்து ஒரு சாட்சியா சொல்லணும்னு நான் எத்தனையோ தடவை விருப்பப்படுறேன். நான் உங்க சாட்சி, அதாவது திருச்சபைக்கு சாட்சியா, நற்கருணை எங்க இருக்கோ அங்கதான் அற்புதம் நடக்குன்னு சொல்லி நான் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். எனக்கு சரியாகி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படல. சர்ச்சுக்கு சாட்சியா இருக்கணும். கத்தோலிக்க சர்ச் தான் ஒன்லி சர்ச் இன்ஸ்டிடியூட்டட் பை லார்ட் காட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறத நான் எப்போதும் ஆணித்தரமா எங்க கேட்டகிசம் பசங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு சாட்சியா என்னை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில நான் என்ட்ரேன். அப்போ ஃபாதர் சொல்லி காஸ்பல் முடிச்சோடனே தைராய்டு ப்ராப்ளத்துல ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. அந்த ஒருத்தர் நான் மட்டும் தான் வந்தேன், பக்கத்துல யாருமே வரல. அதுக்கப்புறம் ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணாரு. ரிசென்ஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஐ ஃபெல்ட் இட். நான் அவர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம், அவர் நெத்தியில வச்சு எனக்கு ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்பி அங்கே போய் உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி லைட் வார்மாக இருந்தது. பாடி ஃபுல்லுமே என்டையராக எனக்கு ஒரு மாதிரி வார்மாக இருந்தது. என்னடா ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், ஐ ஃபெல்ட் வெரி டிஃப்ரெண்ட். கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் ஸ்வெட்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கையை இப்படி தூக்குனேன். ஒரு ப்ரேயருக்காக எந்திரிக்க சொன்னோன்னே டக்குன்னு ஏஞ்சி அப்போ பார்த்தீங்கன்னா குஷன், எனக்கு அந்த ஜாயிண்ட் அந்த பெயினே இல்லை. அப்படி ஒரு மாதிரி ஆசிலேட்டடாக இருந்துச்சு. இல்லை இது நிஜம்தானா, போய் ஃபாதர்கிட்ட சொல்லிடலாமா இம்மிடியேட்டா, சரி எதுக்கும் செக் பண்ணி பார்ப்போம், நம்ம ஒரு எந்தூல அது மாதிரி நினைக்கிறோமா, ஏன்னா ஃபாதர் கூப்பிட்டாரு அதனால நம்ம ப்ரேயர் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் முட்டம் பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து பார்ப்போம் சொல்லிட்டு ப்ரேயர் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஃப்ரீயா, அதாவது அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து பைண்ட் பண்ணும், பாடி அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசீவிங் தட் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு வந்து அப்படியே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்பவும் லைட்டாக தான் இருக்கேன். இப்போ வந்து நான் சேரே போடலை, கீழே உட்காந்து கீழே தான் எழுந்திரிச்சேன்.